Ladies and gentlemen. கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போட. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது என்னடா புதுசாக 4 சேரம் போட்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்படிதானே? போன கிறிஸ்மஸுக்கு தொடங்கினோம். ஏதோ ஒரு மற்ற இந்த இது என்னது மற்ற குண்டலி ஜெல்லி இதை வச்சு தான் போச்சு. எங்கேயோ தொடங்கி இப்போ 4 பேர் நாங்கள் வந்திருக்கோம். விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து படிப்பறிவில் வந்து ரொம்ப வளர்ந்து சிறந்து விளங்கின விஷயம். தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி தானே ஃபர்ஸ்ட் படிப்பறிவு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்னு சொல்லாவ. ஓகே, இங்கே வந்து ஜாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டு தான் எல்லா விஷயம். ஆமாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியல? என்ன கேட்ட? தெரியும். அப்படிதான் ஜாதி மதம் இதை தாண்டி தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லா விஷயமே இது பண்ணாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, இங்கே எல்லா உணவுகளுக்குள்ளேயும் ஒரு ஜாதியும் மத உணர்வும் வெறியும் எல்லாமே இருக்கு. வெறி 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 இல்லாமல் ஒன்றும் இப்படி வராது. எதனாலன்னா, வரும் இந்த வீடியோ போக போக சில விஷயங்களை நாங்கள் ரீட் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நாங்கள் கூட காமெடி அடிக்க விஷயத்த அதுலயே நோட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு வார்த்தையை எப்படா இவன வாயிலிருந்து போலாம். ஏதாவது ஒரு டயலாக் பேசினாலே அது அந்த சமுதாயத்தை பழமொழிகள் பேசவே முடியல. பேச முடியாது. பழமொழி கூட இல்ல, பழைய ஆட்கள். நாங்க எங்க வீடியோல வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வயசானவர் அவரு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நாளடைவில் எல்லாருமே யூஸ் பண்ணிய வேர்ட்ஸை தான் இங்க வைக்கணும்னு நாங்க நிறைய வாட்டி யோசிச்சு தான் வைப்போம் சில விஷயங்களை. அதுவும் வந்து நிறைய பேருக்கு புண்பற்றுமான்னு நாங்க யோசிப்போம். ஆனா புண்பற்று எதனால ஏன்? ஆனா நிறைய பேருக்கு புண்படல, ஒரு சிலருக்கு புண்படுது. அந்த ஒரு சிலருக்கு வேண்டி தான் இந்த வீடியோவை நாங்க மேக் பண்ணியோம். எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்ப தொடங்குவோமா? அப்ப தொடங்கிடலாமா? ரீட் பண்ணுவோமா? சரி. மெயின் என்னன்னா, கொஞ்ச நாளத்துக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நாங்க முதல்ல மென்ஷன் பண்ணியாச்சு, இவர் ஒரு சிக்கு வண்டி. இவர் என்னன்னா, மக்கள்கிட்ட பைசா வளநாடிச்சோக்கு பைசா இல்லாத இருப்பாரு, எப்படி இவங்களை ஏமாத்தி பைசா பிடுங்கலாம் அப்படின்னு உள்ள நோக்கத்துல ஒரு 2 பேர் வேலைக்கு போறது வருவனும் அவங்கள்ட்ட ஏமாத்தி பழைய கதையெல்லாம் எடுத்து விட்டு பைசா எடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு உள்ள இதுலதான் தாட்டில தான் அவர் பேசுவாரு. அவரை தலையில ஒரே ஒரு டவல் வச்சு ஒரு கெட்டு கட்டி இருந்தோம். முடிஞ்சு ஒரே பாபா சிட்டி க்ளோஸ். அதே போல அதுல கமெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, டே அது எதுக்குடா ஐயா வழிய வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்து. சாமி தோப்புல ஐயா வைகுண்ட சாமிக்கு ஒரு கோயில் இருக்கு, தாங்கல் இருக்கு. நாங்க அவரை அவதூறா ஒரு சித்தரிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு அது ஒரு ஆளு கேட்டிருக்காரு. அதுல மெயினாட்டு எங்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்து, அந்த மெசேஜ் இப்ப நண்பர் படிப்பாப்ல காப்பி பேஸ்ட் ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது தான் எல்லாருமே சொல்லாவ, மக்கா எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, எனக்கும் வந்தது, உனக்கும் வந்ததா? இல்ல, என்ன நினைச்சு வீடியோ போட்டிருக்கீங்க ப்ரோ? நல்லாதான் வீடியோ போடுங்க, அடுத்த கடவுளை கிண்டல் பண்ணி போடாதீங்க. கண்டிப்பா அடுத்த கடவுளை கிண்டல் பண்ணணும்னு துளியும் கூட எங்க மண்ணில் கிடையாது. கண்டிப்பா வாங்குவீங்க, இதுக்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அவரை ரொம்ப கேவலமா வச்சு பேசுறீங்க. கண்டிப்பா அவரு தப்பா பேசினவன சரி, அவரை பழிச்சவங்களையும் சரி நல்லா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சீக்கிரம் இவ்வளவு சொல்லிட்டு ஸ்மைலி சிம்பிள், நீ நாசமா போகல விளங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்மைலி சிம்பிள், ஐயா உண்டு, என் தகப்பன் கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஆப்பு வைப்பாரு. அந்த வீடியோல எங்கேயுமே நாங்க ஐயா வழியோ ஐயாவையோ யோசிக்கவே இல்லை. அதுல அந்த அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவர் டயலாக் எடுப்பாரு, கிழக்கு மேற்கும் கருப்பு தப்பா எனக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயலாக் எடுப்பாரு. அவர் டயலாக் எடுத்த அந்த மாடுலேஷன், அந்த அவரோட நாங்க அது எதுக்கு வேண்டி வச்சோம்னா, இந்த படத்துல ஒரு பாட்டு உண்டு இல்ல, கண்டவரை சொல்லுங்க, அந்த ஸ்டைல்ல நாங்க அது இருக்கணும்னு வச்சோம். அவரு பேசுனது ஐயா வைகுண்ட சுவாமி அவங்க என்னன்னா அந்த தாங்கல் எல்லாம் சிலது கணக்கு சொல்லுவாங்க, அவரு பேசிய மாடுலேஷன்ல வருது அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன டயலாக்கும் அந்த சாமி தோப்புல ஐயா வைகுண்ட அகிலத்திரட்டு அம்மானில ஒரு டயலாக் கூட நாங்க எடுக்கவே இல்லை. அது நோக்கமே எங்களுக்கு அதை பற்றி அவர் ஏபிசிடி கூட தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கே தெரியும். ஆமா, இங்க வேற இப்படி ஒரு விஷயம் இருக்கா? தப்பு ப்ரோ, இது சாமி தோப்பு ஐயா பாடல்களை கேவலப்படுத்தது போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க வீடியோல ட்ரெண்ட் ஆகணும்னு உங்க பர்சனல் மேட்டர் வச்சு போடுங்க, அடுத்தவங்க மனசை காயப்படுத்த மாதிரி வச்சு போடாதீங்க, தவறு.
நீங்க நினைக்கலாம் ஒருவேளை நாங்க ஐயா வழியை கிண்டல் பண்ணணும்னு சொல்லியே இந்த வீடியோவை எடுத்தோம். அப்படி ஒரு மண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த எந்த வீடியோவுமே நாங்க குறிப்பா இதை தான் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியாது. கதாசிரியர் கடவுளை நான் 10ஆம் கிளாஸே பாஸ் ஆகல, நான் எப்படி கதாசிரியர் ஆக முடியும்? யாருக்குமே ஸ்கிரிப்ட் எல்லாம் கதாசிரியரா இல்ல, இங்க வரும்போது ஏதாவது சொல்லுவாங்க ஒரு கண்டென்ட், அதுல நம்ம மொழியில தெரிஞ்சதை பேசுங்க. ஆமா, நிறைய பேருக்கு வந்து வாயினால புண்படாண்டான்னு வரோம். இந்த குடும்பம் வந்து குடும்ப ரிலேட்டடாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி மேபி அந்த இது வந்து நேச்சுராகவே நாங்கள் அதில் பண்ணியப்போ ஃப்ளோவில் எதோ வருதோ அதை அடிக்கனாலேயே ஒரு வேளை உங்களுக்கு கனெக்ட் ஆகியதாக இருக்கணும். எந்த விஷயத்தையுமே நாங்கள் ப்ரீ பிளான்டாக இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த மதத்தை, இந்த ஜாதியை, இந்த சாமியை நாங்கள் தீக்கணும்னு சொல்லிட்டு போனோம். இப்போ தலைப்பா கட்டுன உடனே நீங்க ஐயா வழிக்கு போயிட்டீங்கன்னா கொத்தனாரு மாதிரி இந்த பிளம்பிங் மாதிரி எல்லாருமே தலையில கட்டுக்கிட்டு தான் எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு வீடியோல ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி தான் இந்த வீடியோ போல இல்லையேன்னு சொல்லிட்டு அதை கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே டைம்ல 3 வீடியோ எடுப்போம் ஒரே நாள்ல. அப்ப எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்காண்டான்னு சொல்லி ஒரு டைம் நான் போட்ட நைட்டியா அவன் போட்டிருப்பான், அடுத்த வீடியோல பார்த்தா அவன் போட்டதை நான் போட்டிருப்பேன். அப்படி வித்தியாசம் காட்டணும்னு நினைச்சு அது உங்களுக்கு எப்படி தோணுது? சரி, அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தேன்னா அடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா அந்த மாமியார் வரதட்சணை கொடுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 நாள் உறங்க விடல, போனுக்கு மேல போனு வரதட்சணை கொடுமை. அதுல மேட்டர் என்னன்னா, இப்ப எல்லாருமே பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கியது, கல்யாணம் ஆகி 2 நாளையில 3 நாளையில டிவோர்ஸ் ஆகிட்டு பொண்ணு வார நிலைமை. ஏன்னா தங்கம் நீங்க சொன்ன இது போடல, பைசா நீங்க இவ்வளவு பேசுனீங்க, முதல்ல அதை குறைச்சு தந்தீங்க. அந்த கண்டென்ட்ல ஒரு வீடியோ போட்டு அதுதான் மைண்ட்ல வரதட்சணை கொடுமையை தான் மைண்ட்ல வச்சு போட்டோம். ஆனா அது வேற மாதிரி போய் அதுல ஒரு பழமொழி பண்டுள்ள ஆளோ எல்லாம் பேசிய ஒரு விஷயம் தான். என்னன்னா நாங்க பண்ணியது வந்து 2K கிட்ஸோட இந்த நவ் கரண்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்காது. கூடுதல் அந்த 90s கிட்ஸ் டச்ல தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 90ஸ்ல மக்கள் எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் நாங்கள் இதில் வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறது. அப்போ அந்த காலத்தில் மக்கள் இந்த பழமொழி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நிறைய வந்து சொல்லி காட்டுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி இல்ல ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு வர தூக்கிட்டு திரும்ப சொல்லல, நிறைய சொல்ல விரும்பல, உங்க மனசு புண்படும் சொன்னது. ஆமா, இல்ல இல்ல கண்டிப்பா அப்படிலாம் நினைச்சு யாருமே பழைய ஆளுவா பேசணும்னு ஃப்ளோல அடிச்சது அந்த டயலாக் அது பேசி நம்ம காதுல கேட்றீங்க, அது அப்படி வச்சோம். உங்க மனசுக்கு புண்பட்ட மாதிரி பேசுறீங்க. நீங்க சொல்லிதான் அது வந்து ஒரு சமுதாயம், அது வந்து ஒரு என்ன சொல்லியது, அது வந்து ஒரு ஜாதி அப்படின்னு உள்ள விஷயமே எங்களுக்கு இல்ல. ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னார், இப்படி அந்த வீடியோ இருக்க பாரு, அதுல நீங்க தப்பா பேசிருக்கீங்க. நான் ஒரு 5 திரும்ப பார்த்தேன், எனக்கு அதுல எதுவுமே தப்பா தோணல. திரும்பியும் பாருன்னு சொன்னாரு, திரும்பியும் பார்த்தா எனக்கு தெரியல. அதுக்கடுத்து அவரே தான் சொன்னாரு, இல்ல இது இப்படி நீங்க சொன்ன பிறகுதான் எங்களுக்கே தெரியும் என்ன இனிமே அது அப்படி மக்கள் பகுதியில வச்சு ஒரு ஆள் பார்த்து நேர வந்து பேசினாரு. அப்ப நான் என்ன இப்படி எனக்கு ஒரு சமுதாயம் இருக்குன்னே தெரியாத அந்த இதுல உணர்வுல நான் பேச கண்டிப்பா இல்ல. சரி தம்பி, இனிமேல் பேசாத. சரி வீடியோ எடுக்கும் போது எங்களுக்கு இது ஒரு சமூகத்தை நம்ம ஆக்கி பேசியும், ஒரு மதத்தை நம்ம ஆக்கி பேசியும், இப்போ சாமி தோப்பா ஐயா அப்படி ஆக்கி பேசணும் எங்களுக்கு தெரிஞ்சாலே அந்த டைலாக் நாங்க மாத்திடுவோம். யாராவது ஒருத்தர் அது வேண்டாம்னு சொன்னாலே அது வேண்டாம்னு இல்ல. அதே மாதிரி நம்ம வந்து இந்த லவர் வீடியோல ஆண்ட்ரோதி காத்துல போடுவோம். ஆமா ஆமா, அந்த டைம்ல வந்து மண்டைக்காடு திருவிழா போயிட்டு இருந்து வேணுமே பர்பஸ் மண்டைக்காடமா எல்லாரையும் காப்பாத்துங்க. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல அது நம்ம ஊர்ல நடக்கிற ஃபங்க்ஷனால அதை பர்பஸாவே சொன்னோம். சரியா, இப்ப அது தெரியட்டுமே அப்படின்றதுக்காக சொன்னோம். அதே மாதிரி இது வந்து நாங்க வேணும்லாம் எதுவுமே. அதே போலதான் ஒரு ஈஸ்டருக்கு ஒரு வீடியோ போட்டுதான் முன்னால. அதுல என்னன்னா, சேவல் கோழி எல்லோ கூவம் என்று சொல்வார்கள், பெடை கோழி கூவ கண்டேன் சிவனே ஐயா. சிவனே அதுக்கு அர்த்தம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ லேடிஸோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கனால அந்த டைலாக்கு மேட்ச் ஆகி வருமேனு போட்டது தெரிஞ்சு வச்சுட்டு தான் போட்டோம். அது பிரச்சனை ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதே போல பாசிட்டிவ் கமெண்ட் அதுல முடிவுல நாங்க ஐயா உண்டுன்னு வேற சொல்லிடுறோம். அந்த சொன்ன ஐயா உண்டுன்னு சொன்ன எங்க வாய கொண்டு நாங்க ஐயா அவதூறா பேசுவோமா, அது என்ன எப்படி உங்களுக்கு விளக்கப்படுத்தணும்னு தெரியல, எப்படி சொல்லி புரியப்படுத்தணும். நிறைய பேர் அதுல எங்களுக்கு பாசிட்டிவாவே கமெண்ட் வருது. ஆனா இந்த காமெடியை நீங்க காமெடியா பாருங்க, இதுல என்னத்துக்கு மதத்தை கொண்டாடியா, இதுல என்னத்துக்கு ஜாதியை கொண்டாடியா, நிறைய பேர் கேட்கணும். வளர வேண்டாம்னு சொல்லி தான் ஸ்டாப் வீடியோ போடுறோம். ஓகே, இப்போ மோஸ்ட்லி ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிறிஸ்மஸுக்கு வேண்டி, இந்த பஜனை சொல்லிட்டு. அந்த வீடியோல வந்து நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வந்து நாங்க வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாதான் இந்த நெகட்டிவா கமெண்ட் வந்திருந்து. நான் வந்து நல்லா எதிர்பார்த்தேன், இது பொங்கி எழுந்துருவாங்க மக்கள்னு. பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கன்னியாகுமரி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பாட்டிவா எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த மோஸ்ட்லி இந்த காமெடி பண்றவங்களுக்கு வந்து கேரளாவில் பிறந்திருந்தா இதோட வேற லெவலு. என்னன்னா அங்க வந்து எவனு பார்க்க மாட்டாவ, சிஎம்ல இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாரையும் தீத்துருவாவ. ஆனா அதை வந்து காமெடியா பாப்பாவ. நம்ம ஊர்ல அப்படியா சார்? ஒரு வீடியோல அவனே இவனேன்னு சொல்ல எப்படி சொல்லணும், அவர்கள் யாராவது வீடியோல மதிப்புக்குரிய அவர்களை
மதுரைக்குரிய இவர்களே, மதுரைக்குரிய செல்வன் சார். கன்னியாகுமரி மாவட்டத்துல பேச முடியுமா? முடியாது. பேசுன ட்ரெண்ட் ஆகுமா? யாராவது பாப்பாங்க. ஆமா. இங்க நான் ஓடி போய் சகுந்தலா மேடம்னு கூப்பிட்டா அந்த வீடியோ ஓடுமா? ஓடுவா. இல்ல நீங்க கணவர் சார்னு ஓடுவா. குட்டியே சவுண்ட்ல இல்ல, நமக்கு வாரிசுகள் 2 பேர் உண்டு. அவர்கள் எங்கன்னு கூப்பிட்டா ஓடுவா. எங்கன்னு கேட்டா யாராவது ரசிப்பாங்களா? அண்ணா சில வீடியோஸ்ல நீங்க எதிர்பார்க்க மாதிரி பண்ண முடியாது. நீங்க எதிர்பார்க்கதே பண்ண முடியாது. ஆமா, மக்களுக்கு வந்து என்ன கனெக்ட் ஆகுமோ அதை கொடுத்தாதான் மக்கள் விரும்பி பாப்பாவளே தவிர அதை விட்டுட்டு இப்ப கொத்தனார் வந்து கொத்தன் சார் அப்படி சொன்னா கேட்க மாட்டேன். அவனை போஜில்ல அப்படி சொன்னாதான் மக்கள் பாப்பாவா. ஏன்னா அதான் நாட்டு நடப்புல ஆனா இருக்கு. நல்ல வேளை இன்னைக்கு வேற கொத்தனாரும் கையால எங்கள்ட்ட சண்டைக்கு வரல. நிறைய வீடியோ போட்டீங்க. அண்ணா உங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் ஏன்னா வேற லெவல் அண்ணா. நீங்க நேத்தையே போட்டு பெயிண்டிங் கண்டென்ட் அதுல கூட எங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேரு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணி எப்படி அப்படியே பண்ணுது எல்லா வீடியோல. நீங்கள இருக்கனாலதான் நான் எழுபல எங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கிடைக்குது, வேற வழி இல்ல. அடுத்து ஓகே, இந்த எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் வீடியோல நிறைய கமெண்ட் வந்திருந்து. அந்த கமெண்ட்டை நாங்க மட்டுமே பார்க்க கூடாது. ஏன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம ஊர்லயே மக்கள் வந்து இப்படிப்பட்ட சிந்தனைகளுடன் இருக்காவன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியணும் இல்லையா. அதுக்கு வேண்டி நாங்க இப்ப வாசிக்கும். நிறைய பேர் வந்து பாசிட்டிவா கொடுத்துருந்தோம். நம்ம நெகட்டிவ் மட்டுமே சொல்ல பாதில்ல, பாசிட்டிவ் சொல்ல. முகமது ஷாஃபி அப்படின்னு ஒரு அண்ணா அடிச்சிருக்கேன். என்னடா ஆண்டவர்கிட்ட கொட்டேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க, காலை உடைச்சனா கையை உடைச்சனா ஒன்று. மரிய ஜான் அப்படின்னு ஒரு அண்ணா அடிச்சிருக்காரு. இது வந்து நெகட்டிவ். தருதலைகளாக வாழும் கச்சடை பயல்களிடமிருந்து வேறு என்ன நல்லதை எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்தவ அமைப்புகள் இந்த பயல்களுக்கு என்ன பதில் சொல்ல வருகிறீர்கள்? அடுத்த லைன் வந்து நீங்க இவனுக்கு பதில் சொல்லணும், சரியா? அதிலும் சகுந்தலா பெயரில் வரும் பயல் RSS அமைப்பை சார்ந்தவன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம நீங்க அதுல கார்டு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா தாராளமா. ஆமா, நீங்க சொல்லிதான் அவன் RSS அமைப்புல இருக்கான்ற விஷயமே அவனுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். பிரபு சாமி அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து பாசிட்டிவ் அடிச்சிருக்காரு. மக்கா இதை வாசி. ரொம்ப இழுக்குதோ இல்ல, இவர்கள் யார் மனதையும் புண்படுத்தவில்லை. எங்கள் ஊரிலே கிறிஸ்துமஸ் பஜனை போகும்போது ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், இப்படி கேட்பது உண்டு. அதைதான் அவர்கள் வீடியோவாக எடுத்து நடித்து காண்பித்துள்ளார்கள். உண்மையிலே சொன்னால் சிலருக்கு கசக்கத்தான் செய்யும். அப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் எடுத்து பேசலாம், ஆனா பேச முடியாது. பேசினா சண்டை வருவாங்க. பேசுறதுக்கு இதே இல்லை, எல்லாரும் சிரிக்கணும், அவ்வளவுதான் நம்ம இது. ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு அண்ணன் அடிச்சிருக்காரு. மதம் என்ற போர்வையில் இதை பார்க்காமல் காமெடியாக பார்த்தால் நன்றாகத்தான் இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய விஷயம். பல இடங்களில் இதுபோல் உண்மையான சம்பவங்களும் நடப்பதுண்டு. சிரிப்புக்கு பஞ்சமில்லை. யதார்த்த நடிப்பு. பாராட்டுகிறேன் கலைஞர்களை. பரவாயில்ல, கலைஞர்களின் ஒத்துக்கிட்டாரு. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. எங்களை அடுத்து ஓகே, ராஜ்மோகன் கன்னியாகுமரி அப்படின்னு ஒரு அண்ணன் அடிச்சிருக்காரு. மத உணர்வை புண்படுத்திட்டானுங்கன்னு எவனும் வரல. ப்ரௌட் டு பி கன்னியாகுமரியன்ஸ். இது என்னென்ன வீடியோ இட்ட உடனே கொஞ்ச நேரத்துல வந்து அதுக்கு பிறகுதான் நிறைய பேர் வந்து சொல்லுவோம், மக்கா அவன் நம்மளை தீத்து போட்டான் அப்படி போனது. எங்களை ஜீவிச்ச உடல்ல என்ன செய்யறதுக்கு ஒரு முடியும் இல்லை. என்னடை பண்ணணும். செவர்சன் அப்படின்னு ஒரு அண்ணன் அடிச்சிருக்காரு. ஜபமாலை சொன்னது தப்பு தம்பி, ஆனாலும் சூப்பர். ஆனா கழுத்துல போட்டு எனக்கு ஜபமாலை பண்ண தெரியும். அதனால அதை விடுங்க, நம்ம தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம். சில வீடியோஸ் வந்து ரொம்ப இழுக்க முடியாது, அதுக்கு வேண்டிதான் அப்படி பண்ணி. ஆமா, இப்போ ஒன்றும் இல்லைன்னா அந்த ப்ரேயரை ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணணும்னா வீடியோ லென்த் ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு 1.5 நிமிஷம், ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வேணால் போடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராம் ஒரு கட்டும் போது எடிட்டர் செத்து போவோம், சரியா? அதுக்கு வேண்டி தான் அதை வந்து ஒரு இப்போ வயசான ஆளு எல்லாம் பண்ணும்போது நான் அப்படி அந்த ஆட்களை பார்த்துருக்கேன், வாய்க்குள்ள வச்சே வணங்குவாங்க. அப்படி ஒரு இதில் தான் பண்ணது. இதுக்கு முன்னாடியும் அந்த கிறிஸ்குட்டி வீடியோவில் நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம், இப்படி தான் பண்ணியிருக்கோம். அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ப்ரேயர் பண்ண தெரியுமான்னு கேட்டால் நல்லா பண்ண தெரியும். நண்பா, மதத்தை இழிவுபடுத்தி சம்பாதிக்க நினைக்காதே. எந்த மதமானாலும் முன்னேற்ற பாதையில் செல்ல அது தடையாக இருக்கும். மதத்தை வச்சு சம்பாதிக்கிறது என்ன இருக்கு? நாங்கள் பண்ணுறது காமெடியாக கண்டென்ட்டாக நமக்கு வர்றது தான். இப்போ நம்ம ரியாலிட்டியில் உள்ளதை எடுக்காம நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மதம் சார்ந்து ஒவ்வொரு கல்ச்சரில் சார்ந்து தான் இருப்போம். ஸோ நம்ம அதுக்குள்ளே எடுக்கும்போது கண்டிப்பாக அந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் ஆகணும். அதை பயன்படுத்தாமலாம் கடந்து போக முடியாது. அப்படி அதை சொன்னனாலே நாங்கள் அதை வச்சு சம்பாதிக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொரு மெயின் விஷயம், நாங்கள் சம்பாதிக்கணும்னா சத்தியமாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்க மாதிரி இடையில நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆளு, ஆனால் சிங்கிள் ஆம்லேட் இருந்தோன்னா பக்கத்துல இருந்து ஒரு ஆளு இல்லையாரு, டபுள் தின்னு வருமானம் வருது இல்லை, இப்படியே தானே இருக்கு. நான் அப்படி பார்க்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா நீங்க நினைக்கிற அளவுக்கு லட்சம் கோடியில எல்லாம் சம்பாதிக்கல. ப்ரொமோஷன்ல மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு இதுல வரலன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல எங்க பேஜ் வந்து வீடியோஸ் எல்லாம் வேற ஒரு அண்ணன் எடுத்து போடுவார்ல, அப்ப அதுதான் எங்க பேஜ் நினைச்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணனால எங்களுக்கான ஃபாலோவர்ஸும் வரல, எங்களுக்கான ரெவன்யூவும் வரல, கட் ஆயிட்டு அப்படியே போச்சு. அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது எங்களுக்கு. எங்க பேஜ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, 24, 14. உனக்கு எவ்வளவு மக்கா ஃபேஸ்புக்ல? ஃபேஸ்புக்ல எனக்கு எத்தனை
15 சாரி 18 இவனுக்கு மட்டும் இவன் முன்னாடியே ஸ்டார்டிங்லயே போட்டுட்டு இருக்கனால இவனுக்கு மட்டும் தான் அதிகமா இருக்கு. சரியா? அந்த அவ்வளவு எல்லாம் வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே வராது மக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி. ப்ரொமோஷன் உண்டங்க தாங்க. ஆமா, ப்ரொமோஷன்ல மட்டும்தான் ப்ரொமோஷன். ஏன்னா இது எங்க வேலை, நீங்க வந்து சம்பாதிக்கன்னு சொல்லுவீங்களா, கொத்த வேலை மாதிரி இது நடிப்பு ஒரு வேலை தான். நான் அதை அப்படிதான் பார்க்கேன். சரியா? அதுல எனக்கு நான் நடிக்க அதுக்கான சம்பளத்தை வாங்கி எனக்கு இதுல வரல, நான் வெளியில ப்ரொமோஷன் எடுக்கேன், அதுக்குள்ள சம்பளத்தை நான் வாங்கிவிடும், அவ்வளவுதான். அதனால இதுல சம்பாதிக்கன்னு கேட்டா ஆமா நாங்க வெளியில ப்ரொமோஷன்ல தான் சம்பாதிக்கமே தவிர இந்த வீடியோ போட்டுலாம் எங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு லட்சம் கோடி நாங்க வந்து வரல. அவன் பிறவி கலை என்ன, நாங்க அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல அவன் அதுக்குன்னே இருக்குது. என்னன்னா பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவன் ஆக்டிங் ஃபீல்ட்ல அதுக்குன்னே இருக்கான். நாங்க அப்படி கிடையாது. நம்ம வேலை. நீ என்ன வேலை? நான் இசைக்கலைஞரா அதெல்லாம் செய்யாது. ஒன்னு நீ மியூசிஷியன் நினைச்சிருப்பாரு. நான் எலக்ட்ரிக் பிளம்பிங், அண்ணன் கண்ட்ராக்ட். சங்கத்திலே உண்டாக்கியது அவரு. இதுல என்னன்னா எங்கள்ட்ட பைசா கேட்டுட்டு இருக்கீங்க. இவருக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு கொடுத்தது எங்களுக்கு பைசா தரணும். குட்டி கண்ட்ராக்ட். நம்ம ஒரு நன்றி சொல்லலாம். நம்ம என்ன கேமரா என்ன கொண்டு நடத்தின மாஸ்டர் தம்பி. அப்படி ஒண்ணும் இல்ல, நாங்க எங்களுக்கு இப்ப அவர்தான் பிளஸ். அவர் இல்ல நாங்க 2 பேர் வரலன்னா கூட ஒண்ணுங்களே. சகுந்தலாக்கா எங்கன்னு கேட்க மாப்பிள்ளை கேட்க ஆள் இருக்கு. இல்ல அத நிறைய கமெண்ட்ல சகுந்தலா நீங்க அந்த கேரக்டர் மட்டும் நீங்க தூக்கி பிடிக்காதீங்க. சத்தியம் அது என்ன ஆகுதுன்னா, அது என்னதான் இருந்தாலும் கூட நடிக்கிறவங்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, இவையே எனக்கு கம்பெனி கரெக்டா குடிக்கனாலதான் நான் அந்த கேரக்டரை ஒழுங்கா பண்ணேன். சரியா? இப்ப நான் அடிக்கும் போது டக்குன்னு என்னத்த அடிச்சு திரும்ப ஒரு அடி அடிச்சான்னா அது போக்கு, புரிஞ்சா? அதான் விஷயம். அதனால எல்லாரும் சேர்ந்ததான் அடிக்காதீங்கன்னா உண்மை இல்ல போன இல்லை. நீங்க எங்கள்கிட்ட கேட்கீங்க தெரியுமா கமெண்ட், அடிக்காதீங்கன்னு. உண்மையை அடிச்சல அப்படின்னு கேட்கறதே இப்ப பிளஸ் தான். ஏன்னா உண்மையாவே நான் அடிக்க 15 டேக்கு 16 டேக்கு போகும். நொறுங்குவாங்க, இவனை விட அவன் நொறுங்குவாங்க, துறப்ப கோடா கிடக்கும். ஏன்னா அது அப்படி பண்ணாதான் அது ரியலா வரும். அது வரும். ஆமா, டிஷ்யூ சவுண்ட் மட்டும் கொடுத்தா வராது, ரசிக்கும்படியா இருக்காது. அதுக்குதான் அது வந்து அடிக்குது. இப்ப அடிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். அதான் எங்களுக்கு மெயினா இந்த வீடியோ நாங்க போடிய காரணமே எதுவுமே நாங்க குறிப்பிட்டு இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணல. இப்ப இந்த சகுந்தலான் இருக்குல்ல, இது கூட குறிப்பா கிடையாது. ஏதோ ஒரு வீடியோல நாங்க சகுந்தலான்னு சொன்னோம், அப்படியே கண்டினியூ ஆகி இப்ப இங்க வந்து நிக்குது. அதே போலதான் எல்லாமே. எதுவுமே நாங்க இதை பண்ணணும், இவையில கஷ்டப்படுத்தணும், அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. ஏதோ பண்ணி எங்களால முடிஞ்சதை நாங்க சிரிச்ச வச்சு நீங்க சிரிக்கீங்க, முடிஞ்ச அளவு வச்சிருக்கீங்க, முடிஞ்ச அளவு நாங்க இதுக்கு மேல போடி நாங்க வீடியோல மேக்சிமம் இதே போல உங்களுக்கு சமூகத்தை சார்ந்த டயலாக் இதே போல வராம நாங்க பாக்கியோம். நீங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுத்தினால அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இதுக்கு மேல செல்ல ஜீவிச்ச விடுங்க. காமெடியா பாருங்க, அவ்வளவுதான். காமெடியா பார்த்து அப்படி விட்டுருங்க. அதை வச்சு பிரச்சனை பண்ணி அம்மு 15-25 போன் ஒவ்வொரு நாள் வருது. தம்பி நாங்க யூனியன் வச்சிருக்கோம், உங்களுக்கு பாத்துறேன், நீ எப்படி வாரேன்னு பாத்துடுறேன் அப்படின்னு. உண்ணாமலை கடையில எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியாரு. 4 சைட் உண்ணாடையில வேலை பாக்கியாரு. என்னைக்கு பாடி வீட்டுக்கு திரும்புதான் தெரியும். சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்குமான ஒரு விட்டுவிழி தான். யாரையும் காயப்படுத்தோ கஷ்டப்படுத்தோ நோக்கமா அப்படி கிடையாது. அப்படி வச்சு ஜீவிச்ச முடியாதுங்க. ஆனா என்னென்ன சிரிக்க வச்சோம்னா ஏதோ அது ரிலேட்டடா ஏதாவது பண்ணிதான் அதுக்கு வேண்டி நாங்க நான் இப்ப சர்ச்சை வச்சு எடுக்கணும், கண்டிப்பா நான் அந்த பேர்களை சொல்லிதான். சொல்லாம நான் அது பண்ணாலும் இவன் என்னத்த சொல்லியான்னு குழம்பிடுவேன். அடுத்து முக்கியமா வந்து இந்த மாதிரி அது வந்து பிளஸ் தான். திருவள்ளுவர், காமராஜர் இவங்க நேம் எல்லாம் அடிக்கடி மென்ஷன் வந்து இது நானா தான் சொல்லுது. என்னன்னா திருக்குறளை யார் எழுதுனதுன்னு கேட்டா நாங்க தப்பா சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. நீங்க பாக்க நீங்களோ இல்ல உங்க பிள்ளைங்களோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் அது கொஞ்சம் கம்மி கேட்கும். அதுல யார் அம்மா எழுதுனா? திருவள்ளுவர். காமராஜர் இந்த மாத்தூர் பாலத்தை போடும்போதும் அவரு தான் கட்டினாருன்னு சொல்றதுக்கு அதுக்குதான் நம்ம நேமையை மென்ஷன் பண்ணுது. நம்ம சொல்லி கொடுக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதை சொல்லுது. ஒரு விஷயத்த காமெடியா சொன்னா கேட்பாவ. ஆமா, அதுதான் ரீசன். கேட்பீல்ல அப்படியே காமராஜரை கட்டினாரு எப்படி கட்டினாரு அப்படின்னு பிள்ளைகள்ட்ட கேட்கும்போது நீங்க சொல்லி கொடுக்கணும். அந்த ஒரு பர்பஸ்ல தான் நாங்க எல்லாமே பண்ணுது. ஆனா அது மாறி இப்படி போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்க அந்த நோக்கத்துக்காகவும் பண்ணல. அண்ணா என்ன சொல்ல வர்றியா? நாங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் நாங்க எதுவுமே பண்ணல. இவ்வளவு நாள் எங்களை பார்த்து சிரிச்சு சப்போர்ட் பண்ண குடும்பமா நிறைய பேர் பாக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் எங்க சார்பாக. நிறைய கேட்கிறேன், டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. வழி இல்ல, காலையில விடிய 6 மணிக்கு வந்தேன், நான் மணி 1 ஆயிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கு, அதுலயும் ட்விஸ்ட் இல்லாம இருக்கு. அதை நீ எடிட்ல எல்லாம் கொண்டுறோம். இதுக்கடையில டெய்லி வீடியோ ஒரு நாள் அடிக்கிறதா நீங்க 6 நாளும் பாத்துக்கிறீங்க. உங்களுக்காக தான் கஷ்டம். அதே மாதிரி இல்ல நம்ம ரோட்ல எங்கேயா போகும்போது தம்பி வீடியோ நல்லா இருந்து நல்லா பண்ணுங்க அப்படி சொல்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
இன்னும் எங்க வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா யூடியூபே சப்ஸ்கிரைப். ஆமா யூடியூப்ல என்னன்னா சொல்லி நேரத்துக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, தம்பி லாஸ்டா போட்ட வீடியோ உங்க சேனல்ல போடலையா அப்படின்னு. யூடியூபை பொறுத்தவரை ஒரே வீடியோவை பல சேனல்ல போட முடியாதாக்கா, அது பிரச்சனை, மானிட்டைசேஷன் ப்ராப்ளம். அது நாங்களும் இப்பதான் படிச்சோம். அது நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அடுத்த வீடியோ மார்சல் ஐடியில இருந்து வரும். அப்ப 2 பேருக்கு ஐடி இருக்கு, மார்சல் மார்க் மிஸ்டர் கோட்டன், 2 சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. 2 பேருமே மறக்காம கண்டிப்பா ஒரே ஐடியில யூடியூப் சேனல் சுபாஷ் கண்ணன். அவர் கொஞ்ச நாளா வீடியோ போடல, தொடங்கலான் இருக்காரு. இவர் இப்போ செல்வன் கே ஒரு வீடியோ சாரி அந்த சேனல் தொடங்கி இருக்காரு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்குள்ள பைசா வேண்டியதாருங்க அவர்கிட்ட. ஒரு ஃபாலோவுக்கு 1 ரூபா வச்சு தரோம், 10,000 ரூபா. 10,000 30 வீடியோ போட்டாச்சு, 30 பைசா தரல. இவன் ஒரு சர்பத் வாங்கி தந்தான். நான் லட்டு வண்டி தந்தேன் இல்ல. அவர் லட்டு தரப்பட வேற ஏதாவது சொல்லணுமா? அவ்வளவுதான். அப்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ணா. எல்லாரும் நன்றி. யாரும் மனசை புண்படுத்திக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. இது போல இன்னொரு ரவுண்ட் டேபிள் இல்ல, வேற ரவுண்ட் சேர் கான்ஃபரன்ஸ்ல பாப்போம். அடிக்கடி கமெண்ட் போட்டு நல்லா இருக்கு, அடிக்கடி போடும். ஓகே பாய். சரி மக்களே, நாங்க சேர்ந்து இருந்து எங்க எல்லார்ட்டையுமே கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. அது ஒண்ணு பண்ணலாமான்னா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க ஒரு வீடியோல ஆன்சர் பண்ணுவோம். உங்க கேள்விகளுக்கு இது நாங்க எங்களுக்கு தோணுது ஏதோ பேசணும், உங்களுக்கு ஏதாவது கேள்வி எங்கள்கிட்ட கேட்கணும். எங்களை பத்தி கேளுங்க, இந்த மதத்தை பத்தி, ஜாதியை பத்தி, இது ஒண்ணு வேண்டாம். நம்ம கொஞ்சம் ஜாலியா இருப்போமே, நம்ம ஜெனரேஷன். இந்த பழைய காலத்துல சொல்லுங்க, எங்களை பத்தியோ நாங்க எந்த மாதிரி வீடியோ பண்ணா உங்களுக்கு நல்லா பிடிக்கும், அது அப்படி ஏதாவது ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. கண்டென்ட் சொல்ல அப்படி இப்ப யாரும் கண்டென்ட் இல்ல. தாங்க கண்டென்ட் தாங்க, அதுக்கு தான் இப்ப பயங்கர பஞ்சமா இருக்கு. திரும்ப ஒரே நைட்டில வாரேன்னு சொல்லுதியா, பைசா இல்ல, அதான் ப்ராப்ளம். பக்கத்து வீட்ல போய் கேட்க முடியுமா? இனி கிறிஸ்மஸ் சிலப்ப ஏதாவது சம்பவம் இருக்கும், இன்ஷாஅல்லாஹ் வெயிட் பண்ணுவோம். கமா இவர் மனசு வச்சா எல்லாரும் நடக்கும் எங்க டீமுக்கு. எல்லாரும் என்னதான் மனசு வச்சு. சரி மக்களே, அப்ப டாடா பாய். ஓய் டாடா ஆயிட்டோம். ஓகே மாசலாம். ஏன்னா அவன் பேசுன வாய்ஸ் வந்திருக்குமான்னு தான் பயமாயிடுச்சு.